சொன்ன உடனே கூடவே வந்துட்டான். குட் பாய். டேய், என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொன்று வேண்டாம். ஏன் கல்யாணி டென்ஷன் ஆகுற? என்ன செய்வேன்? நான் போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்தி நீ ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா உன்னால ஏன் லைஃப் தான் போச்சு. கேட்ட பணமும் கொடுக்கறது இல்ல. அதான் யோசிச்சேன், மயிலே இறங்க கூடாது, நாம தானே போட வைக்கணும். அதான் உன் பையனை தூக்கிட்டு வந்துட்டேன். என் பையனை ஏதாவது பண்ண மனுஷியாவே இருக்கு. நீ மனுஷியா இல்ல எதுவா வேணா இரு, எனக்கு அது தேவையே இல்ல. எனக்கு தேவை காசு, பணம், துட்டு, மணி. பணமா? பின்ன உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன்? I want 2 lakhs. 2 லட்சமா? என்னடா மிரட்டறியா? இப்பவே நான் உன்னை போலீஸ்க்கு போன் பண்ணி. ஓ, தாராளமா போ கல்யாணி. ஆனா போலீஸ் இங்க வரதுக்குள்ள நான் உன் பையனோட வீட்டுக்கு வந்து உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திடுவேன். ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பையனை விட்டுடு. உன் பையனை என்ன ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கவா போறேன்? பணத்தை கொடுத்தா விட்டுற போறேன். சரிம்மா, என்கிட்ட பணமே இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியும் கல்யாணி, நீ எவ்வளவு பெரிய ஆளு. 2 லட்சத்தை ரெடி பண்ண முடியாது உன்னால? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், என்னால இப்ப பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. கல்யாணி, இப்ப நீ வாழ்ற வாழ்க்கைய ஒரு செகண்ட்ல என்னால முடிச்சு விட்டு போக முடியும். நல்லா யோசிச்சுக்கோ. உன் புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கணுமா வேணாமா? அந்த வீட்டு மருமகளா இருக்கணுமா வேணாமா? உன் பையனுக்கு அம்மாவா இருக்கணுமா வேணாமா? நல்லா யோசி. ப்ளீஸ், என்ன டார்ச்சர் பண்ணாத. நீ தானே பணம் தராம என்ன டார்ச்சர் பண்ற? எனக்கு பணம் வரணும். இல்லன்னு வெயி, உன் பையனை நீ கடைசி வரைக்கும் பார்க்க மாட்ட. அத்தை, சின்ன பையன் விஷயத்துல இப்படி எல்லாம் விளையாடாதீங்க. நீங்க ஏதாவது பண்ணி இருந்தா சொல்லிடுங்க. என்ன ஆனாலுக்கு என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இது விளையாடுற விஷயம் அல்ல. நான் ஒண்ணு விளையாடலைங்க. இந்த விஷயத்துல எனக்கு எதுவும் தெரியாது. ஏங்க, ஒருவேளை சிந்தாமணி அத்தைக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆமா, அப்படியே அவங்க பெரிய சமூக சேவைக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, பையனுக்கு ஏதாவது ஆச்சு உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த மூத்தி யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. டேய், அதான் அம்மாக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப எதுக்கு நீ ஓவரா டென்ஷன் ஆகுற? காணாம போனது உன் பையனா? அவன் எக்கடோ கெட்டு போறான். உனக்கு என்ன? வீட்ல இருந்து ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. இனிமேல் அது நிம்மதியா இருக்கலாம். ஏண்டா நீ எல்லாம் மனுஷனடா? ஒரு சின்ன பையன் என்னடான்னு தெரியாம பதறிட்டு இருக்கோம். போனா போட்டுங்கிற. நீ எல்லாம் காலேஜுக்கு படிக்க போனே ஏதாவது கேட்ட பிறகு வாய் முட்டு நில்லு. அவங்கிட்ட சண்டை பிடிக்காதடா. கிரீஸ் குப்பை என்னாச்சு அது முதல் தெரியணும். எனக்கு அந்த சிந்தாமணி மேலதாங்க சந்தேகமா இருக்கு. எனக்கு அதான் மீனா தோணுது. ஒரே நிமிஷம் பா.